வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குறது நம்மளோட சேனல் ஒன்லி மிமிட்டல். இன்று நம்ம வீடியோவில் ஒரு மாஸ் நியூஸ் பார்க்க போகிறோங்க. சென்னையை சேர்ந்த டிவிஎஸ் நிறுவனம் தன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்குங்க. விற்பனை, வருவாய், லாபம் மூன்றுமே ரெக்கார்ட் பிரேக்குங்க. ஆனால் இதில் ஹைடிங் மீனிங் என்னென்னா, இனி வரும் மாதங்களில் பங்குச்சந்தை எப்படி ரியாக்ட் ஆகும், நம்ம மாதிரியான சாதாரண மக்களுக்கு இதில் என்ன அர்த்தம், இதையெல்லாம் பூர்ண விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலாற்று சாதனைங்க. டிவிஎஸோடைய வலிமை. சென்னையை சேர்ந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இந்தியா முழுக்க இருசக்கர வாகனங்களில் முன்னணியில் நிற்கிற நிறுவனம் தாங்க. இப்போ சந்தை எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தங்கள் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த விற்பனை, வருவாய், லாபம் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் அடிச்சிருக்குங்க. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 663 கோடி லாபம் இருந்தது. இப்போ அது 906 கோடியா உருவாயிருக்கு. அதுக்கு அதாவது 36.6% வளர்ச்சி. ஜூன் மாதத்தில் இருந்தது 778 கோடி லாபம். அதையும் கடந்த இந்த செப்டம்பர் காலாண்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்குங்க. 2024 செப்டம்பரில் 9,228 கோடி இருந்த ஆப்ரேட்டிங் ரெவன்யூ இப்போ 29% ஏறி 11,905 கோடியாக இருக்குங்க. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இந்தியா உலகளவு சந்தையில் வலுவான விற்பனை, சர்வதேச ஏற்றுமதி வளர்ச்சி, மின்சார வாகன விற்பனையிலும் பெரிய முன்னேற்றம். EBITDA பணப்புழக்கம் கூட 1080 கோடியிலிருந்து 1509 கோடியா மாறி இன்னைக்கு 12.7% வரை உயர்ந்திருக்குங்க. மூலப்பொருள் விலை கூடுனாலும் லாப விகிதம் குறையாமலே மேலே போயிட்டு இருக்கு. அதுவே மேனேஜ்மெண்ட்ல டிசிப்ளினையும் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு என்பதற்கான சாட்சியா இருக்குங்க. செப்டம்பர் 2025 முடிவில் மொத்த விற்பனை 15.7 லட்சம் யூனிட்டுகள். இது நிறுவன வரலாற்றிலே மிக உயர்ந்த காலாண்டு விற்பனை. 2024 இதே காலத்தில் 12.28 லட்சம் யூனிட்டுகள் இருந்தது. இதுல இருந்து 23% ஏற்றம் கண்டிருக்கு. முக்கியமா சர்வதேச சந்தையில விற்பனை 31% வளர்ச்சி, 3.63 லட்சம் யூனிட்டுகள் விற்பனையாகி இருக்கு. முன்னாடி 2.78 லட்சம் மட்டும்தான். அதாவது உலகளாவிய ரீதியிலேயே டிவிஎஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மின்சார வாகன EV விற்பனை 7% ஏறி 0.80 லட்சம் யூனிட்டுகள் விற்பனையுடன் இது டிவிஎஸின் மிக உயர்ந்த EV விற்பனை ரெக்கார்டு. 2024 செப்டம்பரில் 0.75 லட்சம் யூனிட்டுகள் தான். அதையும் கடந்து டிவிஎஸ் iQube, டிவிஎஸ் X, டிவிஎஸ் கிரியோன் மாதிரி எலக்ட்ரிக் மாடல்ஸ்க்கு மார்க்கெட்டில் மாஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அடுத்த மாதங்களில் டிவிஎஸ் ஏர்பிச்சர் மாதிரி புதிய எலக்ட்ரிக் சீரியஸ் லான்ச் வருது. இதோட 3 மாதத்துக்குள்ள 4 புதிய தயாரிப்புகள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கான்ஃபிடன்ஸோட மார்க்கெட்லேயே நிற்கிதுங்க. செப்டம்பர் 2025 வரை ஆண்டின் மொத்த வருவாய் 21,986 கோடி, அதாவது 25% வளர்ச்சி. நிகர லாபம் 1,684 கோடி, அதாவது 36% மேம்பாடு. ஆனால் நிறுவனம் சொல்லுது, காந்தகங்கள் மேக்னட்ஸ் கிடைக்கும் அவைலபிலிட்டி குறைவு அடுத்த சில மாதங்களில் சவாலாக இருக்கலாம். அதனால சப்ளை செயினில் ஒரு சிறிய கவனம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட மார்க்கெட்டுக்கு இன்னும் பெரிய நம்பிக்கை இருக்கு. EV டிவிஷன் வலுப்படுத்துவது, இது புதிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ், அட்வான்ஸ் டெக், இதெல்லாம் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு பாத் செட் பண்ணுதுங்க. அப்படின்னா நண்பர்களே, சென்னையிலிருந்து துவங்கிய டிவிஎஸ் இப்போ உலகளாவிய வலிமையான பிராண்டாக மாறுது. இது ஒரு நிறுவனம் மட்டும் இல்லை, இந்தியா தன் உற்பத்தி திறனையும் தொழில்நுட்ப நம்பிக்கையும் காட்டும் எடுத்துக்காட்டு. இதை மாதிரி பாசிட்டிவ் க்ரோத் அப்டேட்ஸை நம்ம ரெகுலராக பார்க்கணும்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒன்லி மிமிட்டல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.